வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அண்ணாமலை அவர்கள் டிவிகே கவர்மெண்ட்டுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. என்ன பின்னணி தெரியுமா? ஏவா வேலு தொடர்புடைய 13 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்தினாங்களே. ஏவா வேலு பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தபோது நிறையா டெண்டரில் முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிற புகாரின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்து அதன் அடிப்படையில் ரைடை நடத்தினாங்க. இதற்கு அண்ணாமலை வரவேற்பு தெரிவிச்சிருக்காரு. இதோட டிவிகே கவர்மெண்ட் நிப்பாட்டிடக்கூடாது. கடந்த டிஎம்கே ஆட்சியில் பல ஊழல் புகார்களை நான் முன் வச்சிருக்கேன், ஆதாரத்தோட டிஎம்கேவுக்கு எதிராக பல புகார்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு, அது எல்லாத்தையும் விசாரிக்கணும் அப்படின்னு அண்ணாமலை டிமாண்ட் பண்ணியிருக்காரு. உதாரணத்துக்கு பிஜிஆர் எனர்ஜி ஸ்கேமு, அடுத்து கர்ப்பிணிகளுக்கு நியூட்ரிஷன் கிட்டு வழங்கினதில் ஸ்கேம் நடந்திருக்கு, 77 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு அண்ணாமலை பாஜக மாநில தலைவராக இருந்தபோது சொல்லியிருந்தார். அது அடுத்து பொங்கலுக்கு வேட்டி சேலை வழங்கக்கூடிய திட்டம் இருக்குல்ல, அதில் ஒரு பெரிய முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு அண்ணாமலை எக்ஸ்போஸ் பண்ணார். பொங்கலுக்கு வழங்கக்கூடிய அந்த வேட்டியை எடுத்து லேபில் போய் சோதனை செஞ்சு பார்த்தாரு. நார்மலாக 100% காட்டனில் செய்யப்பட்டிருக்கணும், ஆனால் பாலிஸ்டர் கலந்து செய்யப்பட்டிருக்கு. இதை லேப் ரிப்போர்ட்டோட அண்ணாமலை எக்ஸ்போஸ் பண்ணார். அதையும் விசாரிக்கணும். அடுத்து டிஎன்எம்எஸ்சி ஸ்கேமு, பெஸ்டிசைடு வாங்கினதில் ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிற புகார், 100 நாள் வேலை திட்டத்தில் முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிற புகார், இது மாதிரி பல புகார்கள் டிஎம்கே ஆட்சியில் கொடுக்கப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையும் டிவிகே கவர்மெண்ட் விசாரிக்கணும் அப்படின்னு அண்ணாமலை ஒற்றை பதிவு போட டிஎம்கேவுக்கு ஒரு பெரிய பதட்டமாக ஆடி போயிட்டாங்க டிஎம்கே அப்படிங்கிற செய்திகள் வெளிவந்திருக்கு. இது ஒன்று. அடுத்தது தமிழக பாஜக ஒரே சோகமாக, ஏன்னா சிபிஎஸ்சி நேற்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்களே, அதில் தான் தமிழக பாஜகவே சோகமாயிருச்சான். மும்மொழி கொள்கைக்கு எதிராக அண்ணாமலை பேசிட்டாரு அப்படின்னு தமிழக பாஜக பரப்பிட்டு வந்தாங்கல்ல, அந்த பொய்க்கு சிபிஎஸ்சி முற்றுப்புள்ளி வச்சிருக்கு. இப்போது மத்திய அரசாங்கம் மும்மொழி கொள்கைக்கு எதிராக இருக்குது அப்படின்னு தமிழக பாஜக பரப்பி விடுமா? அண்ணாமலை இதை டிமாண்ட் பண்ணதுக்கு 3 லாங்குவேஜ் ஃபார்முலாவுக்கு எதிராக அண்ணாமலை பேசிட்டாருன்னு ஃபேக் நியூஸை பரப்புனீங்களே, இப்போது மத்திய அரசும் 3 லாங்குவேஜ் ஃபார்முலாவுக்கு எதிராக முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னு ஃபேக் நியூஸை பரப்பி விடுங்க அப்படின்னு வீர லீடர்ஸ் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் செக் வைக்கிறாங்க. இதில் கமலாலயமே சோகத்தில் மூழ்கி இருப்பதாக தகவல்கள் வருது. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.